ஸோ குவார்டர் ஃபைனல் மேட்ச் டீம் வெப்ஸ்டார் வெர்சஸ் தினேஷ் 11க்கானது 6 ஓவர் மேட்ச் போட்டிருக்காங்க. 2 ரைட் ஹேண்டர் உள்ளே வந்திருக்கிறாங்க. டீம் தினேஷ் 11க்காக வெப்ஸ்டாருக்காக சஞ்சய் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. அன் சைடில் அக்கூன் ஃபர்ஸ்ட் பால். நல்ல ஒரு பிக்கப் லெக் சைடில் கூற மேலே காக்கா 2 ரன்னு. ஷாட் அக்கூன் லெக் சைடில் நல்லா ஒரு பெச் பண்ணி அடிச்சிருக்காங்க. பால்லாம் இந்த பக்கம் ட்ராக் பண்ண ரொம்ப கஷ்டம், ஏன்னா மரம்லாம் மறைச்சின்னு இருக்கு. இன்னொரு டபுள், 2 doubles equal to boundary. சாரி, நல்ல எஃபோர்ட் சீக்கு கிடந்து 5 ரன்னு. நைஸ் பால். ஆஹா, பால் வந்து ஒரு புல்லர் லென்த் டெலிவரி. 2 ரன் ஆனா டபுள் விளையாடிருக்காங்க. அதே நல்லா வந்திருக்கு. சஞ்சய் அட்டாக் பண்ணியிருக்காங்க. 8 ரன், நோ லாஸ். நம்பர் 2 ஃப்ரம் சீக்கு. டீம் எஃப்டாருக்காக ஓவர் த விக்கெட்லேருந்து புல்லர் லென்த் ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காங்கன்னா கம்ப்ளீட்டான ஷாட் கிடையாது. ஸ்ட்ரைட் டு த ஹேண்ட். தினேஷோட கையில் விக்கெட் நம்பர் 1. Oh, nice ball. சூப்பரான ஒரு பால். Nice ball. Low full toss. டீம் எஃப்டார் ரீசெண்ட் டோர்னமெண்ட்டில் மறுபடியும் கம்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. நைஸ் பால். யார்கர் சிங்கிள். பவுண்டரிஸ் வராமல் நல்லா டைட்டாக போலிங் போட்டுட்ருக்காங்க. இது நல்ல விஷயம். பேட்டருக்கு ப்ரெஷர்ஸ் இருக்குது. நைஸ் பால். லெஃப்டில் ஃபீல்டர் இருக்காங்க. ஒரு சிங்கிள் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஓவர் நம்பர் 3. லெக் சைடில் போயிருக்கு. 2 ரன்னுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 அது கூட உள்ளே வந்துச்சு. பால் வந்து உள்ளே வந்துச்சு. அதனால் 1 ரன் தான். ஷாட் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஹிட்டு. டிஸ்டன்ஸ் கிளியராக இருக்கான்றதை பார்க்கணும். இன்னும் போகலை. நல்லா தான் அடித்தாங்க, ஆனால் போகலை. இவ்வளோ ஸ்ட்ராங்காக அடிச்சும் போகல. ஆனால் பேட்டில் சரியாக படுறதுன்னு நினைக்கிறேன். விக்கெட். இந்த ஓவர் முடியுமா? ஸ்கோர் 13 இருந்தது. இந்த ஓவரில் 1 ரன் வந்திருக்கு. மொத்தம் 14. நல்ல ஒரு பிக்கப் ஷாட். 2 ரன்னு லெக் சைடில். ஷாட், குட் ஷாட். அட் கிராக்கிங் 6. ஷாட் அட் மேக்ஸிமம். குட் ஷாட். நல்ல ஒரு ஷாட். மற்ற கிரவுண்டில் தான் இது வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கான்ஃபிடண்டான ஒரு கனெக்ஷன். மறுபடியும் லெக் சைடில் ஒரு நல்ல கனெக்ஷன். ஃபீல்டர்ஸ் கேட்ச்காக ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் போயிட்டு செவுத்தில் போட்டு விழுந்திருக்கு. 2 ரன் கிடைக்கும் நினைக்கிறேன். மேலே போயிருக்கு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கேட்ச்கான கால். ரோகி நல்லா எஃபோர்ட் போட்டிருக்காங்க. மண் வந்து பீச் மண் எடுத்து வந்து கொட்டி இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க கிரவுண்டு. அண்டர் ஏஜ் மிஸ் பண்ணியிருக்காங்க. கேட்ச் எடுக்கிறது கஷ்டம், அண்டர் ஏஜ் மட்டும். நல்ல ஒரு ஷாட். சிங்கிள். இன்னும் ஓவர் முடியல. இன்னும் பால் இருக்கு. லெக் சைடில் 1 ரனுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. சீக்கு இதுவரை ரொம்ப நல்ல ஓவர் போட்டிருக்கார். அண்ட் ஓவர் முடிஞ்சா மாதிரி தெரியுது. இல்லை, இன்னும் ஒரு பால் இருக்கு. போடு சக்க. அருமையான ஒரு கனெக்ஷன். தெரிக்க மழை பெய்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளவுடு பாஸ் ஆகின்னு இருக்கு. விக்கெட். நைஸ் பால். வெல் பேலன்ஸ்டாக விளையாடிருக்காங்க. சிங்கிள். நல்ல பால். ரெஸ்பெக்ட் கொடுத்து ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கு வந்தது சரத். சஞ்சய் டு சரத். எஸ், கான்ஃபிடண்டான ஒரு ஷாட். ட்ராக்லாம் பண்ண முடியாது. இந்த பக்கம் ஃபுல்லாகவே மரம். 2 ரன் தானா. Excellent delivery. Read well.
ஓஹோ, பம்பரம் விட்ட மாதிரி இருந்தது பாலு. தூக்கி அடிக்கிறார், கேட்ச் ஆக மாணவர்கள். Straight to the hands and wicket. 39 runs வந்திருக்கு 5 overs. ஃபுல் டாஸ் பால், அதை மிஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் a பிக் மிஸ், கட்டாயமாக இது பிக் மிஸ். ஏன்னா இந்த ஓவர் வந்து ஒரு பெரிய ஹிட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 5 பால் கிடச்சிருக்கும். அதே போல் 45, அந்த 5 பால் ஒரு 10 அப்படின்னாலும் 55, 60 ரன் கிட்ட வருது. சூப்பராக இருந்திருக்கும். இதுக்கு மேலே ஒரு லட்டு பாலை மிஸ் பண்ணாங்க அப்படின்னா இதுதான் பெரிய கிரைமர். ஆனால் அது மிஸ் பண்ணல. ஷார்ப்பான ஒரு த்ரோ. விக்கெட் வந்து அந்த ஃபீல்ட் இருக்கு. ரன் அவுட். இந்த ஃபீல்டு டைவ் அடிப்பார்னு நினச்சேன். சேசிங் டைம் 36-48. பால் நம்பர் 1 பவுச் கிட்ட இருந்து மொதல் ஒரு நல்ல ஷாட் இருந்து சிங்கிள். நைஸ் பால். நைஸ் பால். ஒரே நோடி இருக்காங்க. ஒயிட் சிக்னல். ஒரு பால் ஒரு ரைட் இருந்தது. ஒரு தடுப்பாட்டம். Nicely bowled. Leg base, ball. Nicely bowled. நல்ல ஸ்ட்ரைக் இது. லெக் சைடில் மட்டும்தான் பெருசு அந்த இடத்துல கண்ட்ரியில். அந்த மிச்சம் 5 பேர். nicely bowled. ஓவர் நம்பர் 2 சரத் கிட்ட இருந்து மொதல் ஒரு 10 ரன். ஷாட், நல்ல ஒரு கனெக்ஷன். நைஸ்லி டேக்கன். நல்ல சூப்பரான ஒரு ஃபீலிங். ஷார்ப் ஆச்சு. லாங் ஆன் லாங் ஆஃப் வந்து கொஞ்சம் க்ளோஸாக வச்சுருந்தாங்க. அதாவது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நியூ பேட்டர் அப்பு பேட் நம்பர் 3ல. ஆஹா, இது பெரிய கொடி மேலே போயிட்டுருக்கு. எந்த பக்கமாக போகுதுன்னே ட்ராக் பண்ண முடியல. புட் ஆன் பண்ணிட்டாங்க, கீழே போட்டாங்க. நமக்கு தெரியல, பால் நம்மளாலே போய் வந்து ட்ராக் பண்ணி வர முடியல. நைஸ் ஃப்ளைட். பட் மேலே ஆடணும். ஓவருக்கு இன்னும் 8 ரன் தான் தேவை. நைஸ்லி பால். சூப்பரான ஒரு பால். பெரிய ஷார்ட்கான ட்ரைன்ஸ் இருக்கு. அதனால கண்ட்ரோலாக வந்துட்டு இருக்கு பால். 2 ஓவரில் வந்து பவுண்டரி இல்லை. 2 overs 13 runs. இன்னும் வந்து 35 runs இல்லை. இன்னும் 24 பால்ஸில். போன ஓவரில் வந்து 3 ரன் தான். முக்கியமான ஒரு பவுலர் டீமுக்கு பவுச். ரெண்டாவது ஒரு 3 ரன் தான். நைஸ்லி போல்ட் யார்கர். இன்னும் ஓடுறது கஷ்டம். நைஸ்லி போல்ட் யார்கர். யூ கான்ட் டூ எனிதிங். தடுத்து விக்கெட்டை தடுத்ததே பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு யார்கர். ஸோ போன பால் ஒரு வைடு இருந்தது பவுச் கிட்ட இருந்து. This is classic. This is classic. It's a pure hit. Middle of the bat. இதுக்கு மேலே பர்ஃபெக்ஷன் வேணும் அப்படின்னா no. It's a big miss. It's a big miss. அது இன்சைட் அவுட் போனாங்க. பட் ஸ்கொயர் ரீஜனில் தான் போயிட்டுருக்கு பால். ஒரு சிங்கிளோட செட்டில் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ 3க்கு 24. இன்னும் 3க்கு 24 ரன் விளையாடணும். 50-50. ஓவர் நம்பர் 4. Nicely bowled. Aha! Boom! Boom! Boom!
இன்னைக்கு டேவோட பெரிய ஹிட், மிரட்டல் அடி, மிரட்டல் அடி. நோ பால் கால். அதனால வந்து கேட்ச் எடுத்தாலும் விக்கெட் இல்லை. ஆனால் இது கேட்சே இல்லை. ஏன்னா இது மறுபடியும் மரத்துல போய் வந்திருக்கு. நோ பால் சிக்னல் அந்த மாதிரி இருக்கு. எஸ், நோ பால், ஃப்ரீ ஹிட் கண்டினியூஸ். சப்புக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஃப்ரீ ஹிட்ல இருக்கு. 14 ரன் வந்துச்சு ஒரு பால்ல. ஃப்ரீ ஹிட் கண்டினியூஸ். போன பால் வைடு. நல்ல ஒரு ஷாட். ஃப்ரீ ஹிட் அப்படின்றதுனால லைக் மேல போயிருக்கு. கேட்சான நியூ பேட்டர் கௌரி. நல்ல ஒரு லெக் சைட் கனெக்ஷன். நோ ரன், சாரி 2 ரன்ஸ். 2 over 4 runs, 44 ஸ்கோர். சிறப்பான ஒரு தடுப்பாட்டம். 3 ரன் இன்னும். இந்த மோகன் மெமரியல் நைஸ் பிளேட், பட் ஃபீல்ட் அட் தி டீப். ஒரு சிங்கிள். 2 ஆன் இன்னும். அடுத்த மேட்ச் எம்பிடி வெர்சஸ் எக்ஸ்ட்ரீம் 11. And no looking shots. Or sweep and team Webstar won the game and entered into the semi-final. ஸோ முதல்ல அணியாக செமிஃபைனல் உள்ள போயிருக்காங்க. அடுத்த மேட்ச் எம்பிடி வெர்சஸ் எக்ஸ்ட்ரீம் 11க்கான போட்டியாக இருக்கும். ஒரு நல்ல மேட்சாக இருக்கும். மறக்காம அந்த மேட்ச் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம.